அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இனிமேல் எல்லாம் நன்மைதான் என்ற வகையில் நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சூரியனும், புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சூரியன் 6ஆம் இடத்திற்கு வந்து புதனோடு இணைகிறார். 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம் என்பதால் நீங்கள் நினைத்த காரியம் வெல்லுங்க, திட்டமிட்ட காரியம் நினைத்தபடி நடந்தேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. உறவினர்களோடு மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. கலை போட்டிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து யோகம் தரும் நிலையில் இருக்கிறாங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற ஒளி கிடைக்குங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை ஒப்பந்தங்கள் மூலமாக சிறப்பு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே இடமாற்றங்கள் உண்டு. ராசியில் வக்ரசனி ராகுவோடு இணைந்திருக்கிறார். செவ்வாய் கேதுவோடு இணைந்து நேர் பார்வையை பார்க்கிறார்கள். இதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் சிக்கல்கள் ஏற்படலாங்க. தலை, அடி, வயிறு போன்ற பாகங்களில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு மருத்துவம் பார்க்க நேரிடும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது அவசியங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்து சஞ்சரிப்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால் மனதில் கற்பனையான கவலைகளும் அதிக அலைச்சலும் கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. சிறு மருத்துவ சிகிச்சையினால குணம் கிடைக்க இருக்கு. பல வழிகள்ல கைப்பணம் விரயமாக இருக்கு. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. கூடுமான வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கூறுகிறது புராதான ஜோதிட நூல்கள். இருப்பினும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு. திருமண முயற்சிகள்ல தவறு ஏற்படக்கூடுங்க. தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயிப்பது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியங்க. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கை மாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாது. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடுங்க. இக்காலகட்டங்களில் மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை அன்றாட பொறுப்புகளில் கடமைகளிலும் அதிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டங்களில் பணிகளில் கவனக்குறைவும் அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பணிகளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடுங்க. இவற்றை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க கூடாது. பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடக்கூடும். பணியில் பேசுவதில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டியே விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமைகள்ல ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப
சந்தை நிலவரமும் அவ்வப்போது பாதிக்கப்படுங்க என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகள்ல இம்மாதம் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது அவசியங்க. ஏன்னா வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி வாய்ப்புகளும் வருமானமும் குறைய கொடுங்க. கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடும். இந்த காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது மிகவும் அவசியம். எதிர்பார்த்திருந்த நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. பேச்சில் நிதானம் அவசியம். மேலும் சொல்ல போனால் பொது மேடைகள்ல பேசுவதை தவிர்ப்பது உங்களுடைய நன்மை செய்யும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல இந்தந்த விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. அரசியல் பாதையில் அழைத்து செல்லும் உன்னத வழிகாட்டி ஜோதிடம். அந்த வகையில் அரசியல் மேதையான சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் இதனை அற்புதமாக விளக்கி இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே அனுகூலமாக இல்லைங்க. சற்று நீங்கள் பாடுபட்டு தான் படிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதுகாத்து கொள்ள முடியுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து தேவையற்ற விஷயங்கள்ல மனம் செல்வதால கல்வி முன்னேற்றம் தடைபட இருக்கு. தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்கும். உங்களுடைய மனம் ஈடுபடுங்க. இறைவனின் சுரூபத்தை உள்ளத்தில் நிறுத்தி தியானம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமி காரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்களான புதன் குரு சனி ராகு ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய கடன்கள் கவலையளிக்கும். ஆடு மாடுகள் பசுக்கள் ஆகியவற்றின் பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றிற்கு எந்த உறப்பு குறையும் இருக்காதுங்க. தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியங்க. ஜென்ம ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால் முன் கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இல்லை அப்படின்னா நீங்களே உங்களுடைய தவறுக்கு மனம் வருந்த வேண்டி இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருங்க. நிதானமாக செலவு செய்யுங்க. கடின உழைப்பையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியம். நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. சனிக்கிழமைகளில் ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.